அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் நவம்பர் 27, 2024 கார்த்திகை 12ஆம் நாள் புதன்கிழமை. அனைவருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். துன்பங்களை எதிர்கொள்ளும் ஒரு மிகப்பெரிய சக்தி புன்னகை. கஷ்டங்களை நினைத்து வருந்திக் கொண்டிருந்தால் வாழ்க்கையை காணாமல் போய்விடும். துன்பங்களை தொலைத்து சிறு புன்னகையில் மலருவோம். இப்பொழுது நாம் அனைவரும் எட்டின் மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்ப சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடை பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கொடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் இருக்கக்கூடிய எல்லாருமே இப்போது நம்மளுடைய நடையை தொடங்குகிறோம். இப்போது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்முடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை தொடங்குவதற்கு முன்பாக முதலில் நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நமது இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்க வேண்டும். இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களுக்கு நன்றி கூறி நாம் நமது பயணத்தை தொடங்க வேண்டும். அவ்வாறாக தொடங்கக்கூடிய செயல்கள் அத்தனையும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நாம் அறிவோம். ஆக இன்றைக்கும் நீங்கள் எல்லாரும் செய்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதற்கு உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். தொடர்ந்து 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கியிருக்க வேண்டும். நீங்கள் கண்டிப்பாக வெதுவெதுப்பான நீர் பருகி பயிற்சிகளை தொடங்கியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதற்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். அதுவும் உங்களுக்கு அருகில் இருக்குது என்று நம்புகிறேன். அதற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மை இணைத்து வைத்த சகோதரிக்கும் சகோதர சகோதரிகளுக்கும், நாம் இணைத்து வைத்த சகோதர சகோதரிகளுக்கும், அதாவது நம்ம ஒருத்தவங்க இணைச்சி வச்சுருப்பாங்க, நாம் பல பேரை இணைச்சி வச்சுருப்போம். அவங்களையெல்லாம் நம்மளுடைய அகக்கண்ணில் கொண்டு வந்து அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களுக்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அனைத்து
நல் விஷயங்களையும் வழங்க வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் வேண்டிக் கொண்டு, தொடர்ந்து நமது மனதில் எழுப்ப வேண்டிய 3 முத்தான முக்கிய கேள்விகள். நாம் எதற்காக 8 நடை நடந்து கொண்டு இருக்கிறோம்? நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முத்தான 3 முக்கிய கேள்விகளை ஆழ்மனதில் கேட்டு அதற்கான பதிலை நாம் பெற்று நாம் பயணிக்க வேண்டும். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம்? 8 நடை பயிற்சியை ஏன் மேற்கொள்கிறோம் அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்கும்போது எல்லாருக்குள்ளேயும் வர்றது ஆரோக்கியத்தை பெறுவதற்காக, ஆரோக்கியத்தை தக்க வைப்பதற்காக, ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்காக, ஆரோக்கியத்தை புதுப்பிப்பதற்காக. இந்த 4 பதிலில் ஒரு பதிலாக இருக்கும். ஆரோக்கியத்தை பெறுவதற்காக, ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்காக, ஆரோக்கியத்தை புதுப்பிப்பதற்காக, ஆரோக்கியத்தை தக்க வைப்பதற்காக. இந்த 4 பதிலில் ஒரு பதில் நிச்சயமாக நம்முடைய பதிலாக இருக்கும். அதுலேயும் இன்னும் விளக்கமாக ஏன் நம்ம புதுப்பித்து கொள்ள வேண்டும், ஏன் அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும், ஏன் நம்ம அதை பெற வேண்டும், ஏன் அதை மீட்டெடுக்க வேண்டும், இப்படின்னு நமக்குள்ள நம்ம கேள்விகளை கேட்க ஆரம்பித்தோம்னா இன்னும் அதற்கான விடை உள்ளே இருந்து வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதோடு பேசணும். இந்த வித்தையை நான் பல முறை கற்றுத்தந்திருக்கிறேன், இனி வருங்காலங்களிலும் கற்றுத்தருவேன். ஆழ்மனதோடு பேசி பழக வேண்டும். தொடர்ந்து நாம் ஏன் டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? இந்த கேள்விக்கான விடை அப்படிங்கிறது நான் இன்றைக்கி அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். அதற்கு முன்பாக நம்மளுடைய இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோமா? நம்ம எந்த செயல் செய்தாலும் நம்ம இலக்கை நோக்கி பயணிக்கிறோமாங்கிற ஒரு கேள்வியை நமக்குள்ளே கேட்டுக்கொள்ளணும். அவ்வாறாக இன்றைக்கும் நம்ம எல்லாருமே கேட்டுக்கொள்ளலாம். நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இலக்கு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றும் இருக்கும். அதாவது வாழ்க்கையில் வெற்றி பெறணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நல்ல மதிப்பெண் பெறணும், நல்ல உயர் பதவியில் இருக்கணும், இன்னும் விதவிதமான இலக்குகள் இருக்கும். 8 நடை பயிற்சியில் நீங்கள் அந்த கேள்வியை கேட்கலாம். இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோமா? இல்லையே, நான் வாழ்க்கையில் நல்லா படித்து முன்னேறணும் அப்படின்னா நான் ஏன் 8 நடை நடக்கணும்? அப்போ இந்த செயலுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு? 8 நடை பயிற்சி மேற்கொள்வதே நாம் நமது இலக்கை அடைவதற்காக தான். அதில் இருந்து நம்மளுடைய கவனம் எதுலேயும் சிதறாமல் நம்மளுடைய இலக்கை நோக்கி மட்டும் குறியை வைத்து நம்ம பயணிக்கணும். காலையில் 8 நடையை தொடங்கும் பொழுது உங்களுடைய இலக்கு உங்கள் கண் முன் வந்து நிற்கணும். நம்ம இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோம். அது எதுவாக இருந்தாலும் சரி, நல்ல மதிப்பெண் பெற வேண்டும், நல்ல உயர் பதவியில் இருக்க வேண்டும், தொழிலில் பெரிய வளர்ச்சி இருக்க வேண்டும், பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும், ஆரோக்கியத்தில் பன்மடங்கு பெரிய இருக்கணும், ஆற்றல் அதிகரித்திருக்கணும். இப்படி பல்வேறு இலக்குகள் கண் முன் வந்து நிற்கணும். அதை நோக்கி நம்ம பயணிக்கணும். இந்த இலக்குகள் மட்டும் உங்கள் கண் முன் வந்து நின்றால் உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதாவது நம்மளுக்கு எதிரி வேறு யாருமே இல்லை, நாம தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அல்லவா? நம்மளுக்குள்ளே ஏன் சோம்பேறித்தனம் வருகிறது? யார் அது அப்படின்னு கேட்டால் அது நாம் தானே. நமக்குள் இருக்கக்கூடிய அந்த இன்னொரு நபர் தானே. அந்த நபரிடம் தான் இந்த கேள்வியை கேட்கணும். நாம் இலக்கை நோக்கி பயணிக்கிறோமா? அந்த நபர் இப்போ உங்களுக்கு தூக்கம் வருகிறது, சோம்பேறித்தனம் இருக்கிறது, காலையில் விடிகாலையில் எழும்பொழுது அலாரம் அடிக்கும்போது அதை தட்டி விட்டு இல்லை கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த தூங்கலாம் சொன்னது யாருன்னா உங்களுடைய ஆழ்மனம். அந்த ஆழ்மனத்திட்ட நீங்கள் கேளுங்க. நான் அதை ஆழ்மனம் சொல்ல மாட்டேன், மேல்மனம் சொல்லுவேன். இருந்தாலும் இப்போ புரிந்து கொள்வதற்காக சொன்னேன். நீங்கள் கேளுங்க, அந்த மேல்மனத்திட்ட கேளுங்க. நம்ம இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோமா? இலக்கு என்ன, தூங்குவதா? இல்லை. நாம் விடியலில் எழுந்து நாம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து நம்மளுடைய பயிற்சிகளை நாம் தொடங்கி அந்த பயிற்சிகளின் முடிவில் நாம் ஈர்ப்பு விதி மற்றும் நம்மளுடைய மனப்படக்காட்சி செய்வதற்காகத்தான். அதில் செய்தோமானால் நம்மளுடைய இலக்கை நாம் அடைய முடியும். அப்போ இலக்கை நோக்கிய பயணம் எது? இப்போ நம்ம எழுந்து நடக்க வேண்டும். நடந்து நம்மளுடைய இலக்குக்கான கோரிக்கையை பிரபஞ்சத்திடம் வைக்க வேண்டும். இந்த கேள்வியை நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதிட்டையோ மேல்மனதிட்டையோ கேட்டீங்க அப்படின்னா அடுத்த நிமிடம் இலக்கை நோக்கி நம்மளை பயணிக்க வைக்கும். இந்த கேள்வியை நம்ம கேட்கலை அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம், அதை பற்றி நம்ம நிறைய பேசலாம். இப்படி நம்மளுடைய முத்தான 3 முக்கிய கேள்விகளை ஆழ்மனதில் கேட்டு நம்ம பயணிக்கணும். தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம நேற்றைக்கு ஒரு முக்கிய கேள்வி ஒன்று நான் கேட்டிருந்தேன். அந்த கேள்விக்கு விடையவும் நான் சொல்லியிருந்தேன். அதாவது இந்த காற்று மாசுபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பொல்யூஷன் அப்படிங்கிறது, ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் நம்ம நிறைய கழிவுகளை, நிறைய காற்றை மாசுபடுத்துதல், பூமியை மாசுபடுத்துதல், மண்ணை மாசுபடுத்துதல், நீரை மாசுபடுத்துதல்னு பல்வேறு வகையில் இந்த மனித சமுதாயம் அப்படிங்கிறது மாசுபடுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் நான் இந்த விஷயத்தை நேற்று சொல்லியிருந்தேன். தமிழகத்தில்
முதலிடம் பிடிப்பது, அதாவது மாசு இல்லா காற்றுன்னு சொல்வது போல், அது மாசு இல்லாத காற்று கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது போல் காற்றில் மாசு இருக்குது, ஆனால் மாசு இல்லாத காற்றில் நம்பர் 1 அப்படின்னு சொன்னால் அது ராமநாதபுரம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தேன். ஸோ அதை பற்றி நிறைய பேர் கருத்தில் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வகையான ஊர்களை குறிப்பிட்டிருந்தீங்க. ஊட்டி, கொடைக்கானல், திருச்சி, தஞ்சாவூர், இந்த மாதிரி நிறைய ஊர்களை உள்ளடக்கி சொல்லியிருந்தீங்க. இதில் சகோதரி லலிதா அவங்க மட்டும் ராமநாதபுரம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. சகோதரி லலிதா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, தொடர்ந்து இந்த சுத்தமான காற்றை சுவாசிக்கும் 10 நகரங்கள் பட்டியல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த 10 நகரங்கள் பட்டியல் அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் எடுக்கப்பட்ட ஒரு சர்வேல 10 நகரங்களை குறிப்பிடுறாங்க. அதில் டாப் 10 அப்படின்னு சொல்லுவாங்க அல்லவா, 10வது இடத்துல இருக்கக்கூடியது திருச்சூர், கேரளா. ஸோ திருச்சூர் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரளாவை உள்ளடக்கிய அந்த திருச்சூர் ஊருக்கு 10வது இடம் கிடைத்திருக்கிறது. 9வது இடம் ஸ்ரீநகர், அதாவது ஜம்மு காஷ்மீரில் நம்ம சொல்லுவோம் அல்லவா ஸ்ரீநகர் அப்படின்னு, அந்த ஊர் 9வது இடத்தை பிடித்திருக்கிறது. அதன் பிறகு ரிஷிகேஷ் உத்தரகாண்டில் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ரிஷிகேஷ் அது வந்து ஒரு புனித ஸ்தலமாக இருக்கும். ஸோ அந்த ஊர் 8வது இடமாக இருக்கிறது. நான் சொல்வது டாப் 10ல் 10, 9, 8 அப்படின்னு சொல்லி கொண்டு வருகிறேன். 7வது இடத்துல ராமநாதபுரம், தமிழ்நாடு. ஸோ 7வது இடத்துல அந்த ராமநாதபுரம் அப்படிங்கிற நான் வசிக்கக்கூடிய, நான் பிறந்த என்னுடைய ஊர் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் குறிப்பிட வேண்டியதாக இருக்கிறது. அதன் பிறகு 6வது இடம் அப்படிங்கிறது நாகோன் அப்படிங்கிற ஊர் அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்குது. 6வது இடத்துல நாகோன், அஸ்ஸாம் மாநிலம். 5வது இடத்துல கொல்லம், கேரளா மாநிலத்தில் இருக்கிறது. கேரளாவில் 2 இடம், ஏற்கனவே திருச்சூர் பார்த்தோம், இப்போ கொல்லம் அப்படிங்கிறது 5வது இடத்துல இருக்கிறது. அதன் பிறகு 4வது இடத்துல கவுகாத்தி, அதாவது அஸ்ஸாமில். ஏற்கனவே நம்ம வந்து அஸ்ஸாமில் வந்து நாகோன் பார்த்தோம் 6வது இடத்துல. இப்போ 5வது இடத்துலையும் அஸ்ஸாம் இருக்கிறது. கவுகாத்தி அப்படிங்கிற அந்த ஊர் 4வது இடத்தை பிடித்திருக்கிறது. அதன் பிறகு 3வது இடத்துல சாம்ராஜ் நகர், இது கர்நாடக மாநிலத்தை சார்ந்தது. ஸோ கர்நாடகா வந்து 3வது இடத்துல சாம்ராஜ் நகரை தந்திருக்கிறது. அதே போல் கர்நாடகா 2வது இடத்தையும் தந்திருக்கிறது. பாகல்கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊர் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த, அது 2வது இடத்தை பிடித்திருக்கிறது. முதல் இடம் அப்படிங்கிறது ஐஸ்வால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் மிசோரம் மாநிலத்தில் இருக்குது. ஸோ மிசோரத்தில் உள்ள ஐஸ்வால், அதுதான் டாப் ஃபஸ்ட்டு இந்தியாவில் சுத்தமான காற்று அப்படின்னு இருக்கக்கூடியதாக சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து சுத்தமான காற்று அப்படிங்கிறதுக்கு ஒரு அளவீடு சொல்லியிருக்காங்க. காற்று தர குறியீடு அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த தர குறியீடில் 0விலிருந்து 50%, காற்று தர குறியீடு அப்படிங்கிறது 0லிருந்து 50 அப்படிங்கிறது தான் 50% அப்படிங்கிறது தான் சிறப்பு. ஆனால் இந்த ஐஸ்வால் அப்படின்னு சொல்லக்கூடிய மிசோரம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய டாப் 1, இந்தியாவில் டாப் 1ஆக இருக்கக்கூடிய அந்த ஊரே 50% அப்படிங்கிற காற்று மாசுபாடோடு இருக்கக்கூடிய ஊர். 0விலிருந்து 50 அப்படிங்கிறது தான் சிறப்பு. ஸோ 51லிருந்து 100 வரை உள்ளதை திருப்திகரமானது அப்படிங்கிற பட்டியலில் வச்சுருக்குறாங்க. அதாவது 50% மாசு குறைபாடு அப்படிங்கிறது உள்ளதையே சிறப்புன்னு வச்சுருக்காங்க. அதுலேயே டாப் 1ன்னு சொல்லக்கூடிய ஐஸ்வால் அது வந்து முதலிடத்தை பிடித்திருக்குது, அதுவே 50%. அப்போது இந்த 51 முதல் 100 அந்த சதவீத குறியீடில் உள்ளக்கூடியதை திருப்திகரமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த திருப்திகரமானதில் நாம் ராமநாதபுரம் அப்படின்னு தமிழகத்திலேருந்து ஒரே ஒரு ஊரை தான் சொல்லியிருக்காங்க. அதுவே 68% மாசு
உடைய ஊராக இருக்கிறது. அப்போ பார்த்துக்கிறங்க. அப்போது 101 முதல் 200 அப்படின்னு சொல்கிறது மிதமானது அப்படின்னு சொல்கிறாங்க. 201 முதல் 300 வரை மோசமானது அப்படின்னு சொல்கிறாங்க. 301 முதல் 400 வரை மிக மிக மோசமானதுன்னு பட்டியல் வச்சுருக்கிறாங்க. அதில் 68% உள்ளடக்கிய அந்த ராமநாதபுரம் அப்படிங்கிறது இந்தியாவிலேயே 7வது இடமாகும், தமிழகத்தில் முதலிடமாகும். இந்த டாப் 10ல் தமிழகத்திலிருந்து ராமநாதபுரம் அப்படிங்கிறது மட்டும் வந்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த சர்வேயின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல் ராமநாதபுரமே மாசு உடைய ஒரு ஊராக நாங்கள் கருதி கொண்டிருக்கும் பொழுது 68% அப்படிங்கிறது மாசோடு காற்று உடைய ஒரு ஊராக இருக்கும் பொழுது அதுவே டாப் 1 அப்படின்னும் இந்திய லெவலில் டாப் 7ன்னு சொல்லும்போது மற்ற நகரங்களையும் மற்ற மாநகரங்களையும் கணக்கில் கொள்ளும்போது அங்கே மாசு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு காற்றில் கலந்திருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ நாம் செய்து கொள்ள வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது, நாம் இந்த மாதிரியான உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் தான், இந்த நகரத்தில் தான், இந்த மாநகரத்தில் தான் நம்ம வசிக்க முடிகிறது. அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, இந்த மாசை நாம் முடிந்த மட்டும் நம்மால் என்னவோ அதை செய்ய முடியும். நாம் குளிர்சாதன பெட்டிகளை குறைந்த அளவுக்கு பயன்படுத்துவது, நம்மளுடைய வாகனங்களை நம்ம புகையில்லா வாகனமாக மாற்றுவது அப்படின்னு நம்மளால் முடிந்த சில பல வேலைகளை செய்யலாம். அது போக நம்ம செய்ய வேண்டியது, இந்த சூழ்நிலையில் தான் நம்ம குடும்பமும் வசிக்கிறது, நாமும் வசிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய நுரையீரலை, ஏன்னா காற்றை நாம் சுவாசித்து தான் நம்ம வாழ முடியும். அப்போ அந்த காற்று அப்படிங்கிறது மாசு இல்லாமல் இருக்கிறதுக்கு உலகமே பாடுபடுது. எல்லாருக்குள்ளேயும் அந்த நினப்பு இருக்குது. ஆனால் அதை என்ன பண்ண போகிறோம்ங்கிறது யாருக்கும் தெரியல. ஆனால் இந்த நுரையீரலை நாம் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இந்த நுரையீரலை நிறைய பேர் பார்த்திங்கன்னா புகையிலை அப்படிங்கிறத புகையை பயன்படுத்தி நுரையீரலை மீண்டும் மீண்டும் மாசுபடுத்துகிறார்கள். ஸோ நாம் முடிந்த மட்டும் நம்மளுடைய நுரையீரலை சுத்தப்படுத்தக்கூடிய அற்புதமான அந்த சுவாச பயிற்சி அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய விதமான மூச்சு பயிற்சிகள் தெரியும். பஸ்திரிகா தெரியும். நிறைய விதமாக நீங்கள் நாடி சுத்தி பண்ணுவீங்க, நிறைய பண்ணுவீங்க. ஆனால் நம்மளுடைய 8 நடை பயிற்சி அப்படிங்கிற நம்மளுடைய பயிற்சியின் வாயிலாக நம்மளுடைய சுவாசம் அப்படிங்கிறது நிறைய உங்களுக்கு நல்ல காற்றை உள்ளிழுத்து கழிவு காற்றை வெளியேற்றும். அது இயல்பாகவே எல்லாருக்கும் அதை செய்யுது. நம்ம ஆக்சிஜனை உள்ளெடுத்து நம்ம கார்பன் டை ஆக்சைடை நம்ம வெளியில் விடுறோம். அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த ஆக்சிஜனிலும் நாம் நல்ல காற்றை சுவாசிக்க வேண்டும் அப்படின்னா நிறைய ஆக்சிஜனை நம்ம உள்ளிழுக்க வேண்டும். அப்போ நிறைய ஆக்சிஜன் அப்படிங்கிறது எங்கே நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா நாம் நம்மளுடைய ஆள் மூச்சின் வாயிலாகத்தான் அதை நம்மளால் பெற முடியும். ஸோ அந்த வகையில் நம்மளுடைய 8 நடையின் பயிற்சியின் வாயிலாக நம்மளுடைய சுவாசம் அப்படிங்கிறது அதிகப்படியாக நம்மளுடைய நுரையீரலை விரித்து அதன் வாயிலாக சுவாசத்தை எடுக்கும். உடனே சுவாசத்தின் வாயிலாக இது கிடைக்குதோ அப்படின்ட்டு மூச்சை நீங்களாகவே அதிகமாக உள்ளிழுத்து நீங்களாகவே அதிகமாக வெளியிடக்கூடாது. இயல்பில் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு நாம் 8 நடை பயிற்சியை தொடர்ந்து செய்தாலே போதும். மற்றவர்களை விட, அதாவது இந்த பயிற்சிகளை செய்யாத சாமானியர்களை விட நாம் அதிக காற்றை உள்ளிழுத்து நம்ம நம்மளுடைய நுரையீரலை சுத்தமாக வைத்திருப்போம். ஏன்னா நம்மளுடைய நுரையீரல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 4லிருந்து 5 லிட்டர் கொள்ளளவு காற்றை உள்ளடக்கும். ஸோ அந்த அளவுக்கு இப்போ ஒரு உதாரணத்திற்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய சிலிண்டரில் பார்த்திங்கன்னா ஒரு 18.5 கிலோ கேஸ் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 18.5 கிலோ கேஸ் அப்படிங்கிறத நம்ம கணக்கிட்டு கொள்ளுங்கள். நம்மளுடைய நுரையீரல் 4 லிட்டரை கொள்ள அளவுக்கு அது விரிய முடியும். ஆனால் நம்ம எல்லாரும் ஒரு 100 ml 200 ml கூட, நான் லிட்டர் கணக்கில் சொல்கிறதுனால சொல்கிறேன், அவ்வளவு சுவாசிக்கிறோமான மற்ற நேரங்களில் இல்லை. ஆனால் இந்த ஆள் மூச்சு அப்படின்னு நம்ம செய்வோம். நம்ம ஏன் நம்மளுடைய தோப்புக்கரணம் முடிஞ்சதுக்கப்புறம் குனிந்த நிலையில் நம்ம செய்வோம் அல்லவா? மூக்கின் வழியாக நம்மளுடைய சுவாசத்தை எடுத்து வாயின் வழியாக விடுவோம் அல்லவா? அப்பொழுது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளிடம் இருந்தே கூட ஒரு 1 லிட்டர் காற்று வெளியேறுவது போல் நம்ம செய்வோம்.
இதெல்லாம் தொடர் பயிற்சி, தொடர் முயற்சியின் வாயிலாக நாம் நித்தம் நித்தம் செய்ய நம்மளுடைய நுரையீரல் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடையும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை சுருக்கி வச்சிருக்கிறோம். ஆனால் அது நாம் பழக்கப்படுத்த அதிகப்படியான சுவாசத்தை அதுவாகவே இயல்பாகவே எடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும். ஸோ அந்த நிலையை தான் நம்ம வந்து இந்த 8 நடை பயிற்சியின் வாயிலாக எடுத்துக்கொள்கிறோம். ஸோ காற்றை மாசுபடுத்துவதை நாம் குறைத்து கொண்டு நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றை வந்து நம்ம அதிகப்படியாக்கி அதில் நம்மளுடைய நுரையீரலை சுத்தப்படுத்தி நுரையீரலின் வாயிலாக காற்றை சுத்தப்படுத்தி நாம் இன்னும் ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழ்வதற்கு நம்மளுடைய 8 நடை பயிற்சி அப்படிங்கிறது பேருதவியாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த கட்டுரையின் வாயிலாக நான் உங்களிடத்தில் பகிர வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். அதை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். தொடர்ந்து நேற்றைக்கு நான் வந்து நம்மளுடைய எண்ணெய் குளியலை பற்றி சொல்லியிருந்தேன். அது நிறைய பேருக்கு திருப்திகரமாக இருந்தது அப்படின்னு நிறைய பேர் வாழ்த்தியிருந்தீங்க. மிக்க நன்றி. அதில் ஒரு சகோதரி குறிப்பிட்டிருந்தாங்க, தலைக்கு மட்டும் நான் எண்ணெய் வைத்து நான் குளிப்பது வழக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதனால தான் நீங்கள் எத்தனை முறை எண்ணெய் தேய்த்து குளிப்பீங்கன்னு கேட்டேன். நிறைய பேர் குறைந்தபட்சம் 6 அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தீங்க. இல்லைன்னா அதிகபட்சம் 6 அப்படிங்கிற அளவுக்கு எழுதியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 2, 3லாம் சொல்லியிருந்தீங்க. நீங்களும் ரொம்ப மகிழ்ச்சி தான், எனக்கு சிறப்பு தான். ஆனால் அந்த மழை நேரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள். மழை நேரத்தில் உங்கள் ஊரில் சூரியன் இல்லை அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது எடுத்துக்கிறாதீங்க. அந்த சகோதரி குறிப்பிட்டதுக்கு இப்பொழுதே நான் பதில் அளித்துறேன். தலைக்கு மட்டும் எண்ணெய் வைத்தல் அப்படிங்கிறது எண்ணெய் தேய்த்து குளித்தல் ஆகாது. நிறைய பேர் என்னென்னா எண்ணெயை தொட்டு தலையில் வச்சுட்டு ஒரு 2-3 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் குளிப்பதுக்கு பேர் எண்ணெய் தேய்த்து குளித்தல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. எண்ணெய் தேய்த்து குளித்தல் அப்படிங்கிறது முழுக்க 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 அது நம்மளுடைய எலும்பு சம்பந்தப்பட்டது. ஸோ நம்மளுடைய எலும்புகளுக்காக, நம்மளுடைய மஜ்ஜைகளுக்காக, நம்மளுடைய மூட்டுக்களுக்காக நாம் வந்து எண்ணெய் தேய்த்து குளிக்கிறோம் அப்படிங்கிறத நினைவில் கொள்ளுங்கள். நம்மளுடைய எண்ணெய் தேய்த்து குளித்தல் அப்படிங்கிறது ஏதோ உச்சந்தலையில் உள்ள சூட்டை தணிப்பது போல் அப்படின்னு எண்ணிக்கொள்ளாதீர்கள். உச்சந்தலையில் எண்ணெய் வைத்தால் உடல் எல்லாம் குளிர்ச்சி ஆகிடும் அப்படிங்கிறத மட்டும் எண்ணாதீர்கள். முழுக்க 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 அது எலும்பு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறத நினைவில் கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் எண்ணெயை உடல் முழுவதும் தேய்க்கணுமா அப்படின்னா அது உங்களால் தேய்க்க முடியலை அப்படின்னா ஒவ்வொரு மூட்டுக்களுக்கும் தடவுங்க. நம்ம 9 மூட்டு பயிற்சியில் நம்ம வந்து ஒவ்வொரு மூட்டும் சொல்லியிருப்போம். இப்போ விரல்கள், அப்புறம் மணிக்கட்டு, அப்புறம் நம்மளுடைய முழங்கை, அப்புறம் நம்மளுடைய தோள்பட்டை, அப்புறம் நம்மளுடைய முழங்கால், நம்மளுடைய இடுப்பு பகுதி, நம்மளுடைய கெண்டைக்கால், நம்மளுடைய கால் விரல்கள், கழுத்து பகுதி, இப்படின்னு எலும்பு எங்கெல்லாம் மூட்டாக எங்கெல்லாம் இணைகிறதோ அதை வந்து 9 மூட்டுன்னு சொல்லுவோம். முதுகு தண்டு வடம் அப்படிங்கிறதும் முழுக்க எலும்பாக இருக்கும். ஸோ நெஞ்செலும்பு அப்படிங்கிறதும் நமக்கு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் உங்களுடைய எலும்புகள் எங்கெல்லாம் இருக்கோ, விலா எலும்பு இருக்கிறதோ, எங்கெல்லாம் எலும்புகள் உங்களுக்கு மூட்டுகள் எங்கெல்லாம் தென்படுகிறதோ அங்கேயெல்லாம் நீங்கள் எண்ணெய் தொட்டி வைக்க வேணும். ஸோ இதன் வாயிலாக அந்த எண்ணெய் அப்படிங்கிறது நம்மளுடைய எலும்பில் சேர்ந்து அந்த எலும்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல வலுவான பலமானதாக மாறும். எலும்புங்கிறது நம்மளோட கூட கடைசி வரை வரக்கூடியது. எலும்பு இருக்கும் வரை அப்படிங்கிறது எலும்பு வந்து மனிதனை தாண்டியும் வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த எலும்பை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வலுவாக வைத்திருக்கிறோமோ, பலமாக வைத்திருக்கிறோமோ, அப்போது நாம் வந்து ஒரு பலசாலியாக, ஒரு ஆரோக்கியமானவனாக, ஒரு ஆனந்தமயமானவனாக நம்மளால் இருக்க முடியும். ஸோ எல்லாரும் எண்ணெய் தேய்த்து குளிப்பது ஏன்கிறத புரிந்து கொள்ளுங்கள். இந்த எண்ணெய் தேய்த்து குளிப்பதை இன்னும் விரிவாக விளக்கமாக கொஞ்சம் மழையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வெயில் காலத்தில் நான் வந்து உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். பனி காலத்தில் சரி ஒரு தை பிறக்கட்டுமே, நான் அப்பொழுது உங்களுக்கு சொல்லித்தருகிறேன். ஸோ இப்பொழுதைக்கு உங்களுக்கு இந்த விஷயம் போதும்னு நான் நினைக்கிறேன். காரணம் நம்மளுடைய 8 நடையின் 21 நிமிடத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீர் பருகுதலை பற்றி நித்தம் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டே தான் இருக்கிறேன். நீங்களும் நீரை பருகி கொண்டே தான் இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய கவனம் நீரில் இருக்கிறதா என்பதை கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு கவனத்திலும் உங்களுடைய கவனத்தை வைத்து கொள்ளுங்கள். நீர்
நிதானமாக பருக வேண்டும். நின்று கொண்டு பருகக்கூடாது. ஆனால் 8 நடையின் இடைவெளியில் மட்டும் நின்று கொண்டு பருகலாம். அதுவும் 2 வாய் பருகலாம். அந்த 2 வாயையும் 3 3 வாயாக, அதாவது 3 3 மடக்காக நாம் பருகி பழக வேண்டும். 50%, 30%, 20% என்ற ஒரு கொள்ளளவில் நாம் உட்கொள்ள வேண்டும். இப்படி நான் பல்வேறு நாட்கள் பல்வேறு விதமாக சொன்னாலும் நீங்கள் நிதானமாக பருகணும். இந்த இடைவேளையில் நான் இந்த விஷயத்தை சொல்லும் பொழுதெல்லாம் உங்களுக்கு அதை பதிவாக எடுத்துக்கொண்டு வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பதற்கு தான் நான் ஒவ்வொரு நாளும் இந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ தண்ணீர் பருகி முடிச்சிருப்பீங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து நம்ம கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பதிவிட போகிறோம் அப்படின்னா, முதல் கேள்வி அப்படிங்கிறது எப்பொழுதும் போல் டிஏ ரிப்போர்ட் நேற்றைக்கு நீங்கள் அனுப்பிவிட்டீர்களா? இது எப்போதுமே நீங்கள் எழுதிருங்க. இரண்டாவது கேள்வி அப்படிங்கிறது, டைகர் கிளப்பில் உங்களுக்கு மிகவும் பிடித்த விஷயம் எது? இரண்டாவது கேள்வி அப்படிங்கிறது, டைகர் கிளப்பில் உங்களுக்கு மிகவும் பிடித்த விஷயம் எது? மூன்றாவது கேள்வி அப்படிங்கிறது, தற்பொழுது உங்கள் ஊரில் மழை இருக்கிறதா? எப்படி இருக்கிறது? இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைக்கு முழுவதும் தூறல் அப்படிங்கிறதும், இன்றைக்கி இப்போது நான் பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருவாயிலிருந்து, ஏன்னா நான் 3 மணிக்கு எழும்பொழுது மழை கொஞ்சம் சட சட அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஸோ அதில் இருந்து அப்படிங்கிறது இப்போ வரை மழை அப்படிங்கிறது நன்றாக இருக்கிறது. ஸோ உங்கள் ஊர் நிலவரம், நீங்கள் நடக்கக்கூடிய நேரத்தையும் கூட முடிந்தால் குறிப்பிடுங்கள். எத்தனை மணிக்கு உங்கள் ஊர் நிலவரம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நானும் உங்கள் ஊரில் இருப்பது போல் நீங்கள் தட்டச்சு பண்ணும்போது நான் புரிந்து கொள்கிறேன், தெரிந்து கொள்கிறேன். நான் அங்கேயே நிற்கிறது மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் உங்கள் ஊரை தாராளமாக குறிப்பிடுங்க. உங்கள் ஊரில் மழையினுடைய அளவு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிடுங்கள். தொடர்ந்து பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன், நம்மளுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷனுங்கிறது இந்த வீடியோவுடைய எண்டுலேயே கிடைக்கும். இல்லைன்னா உங்களுடைய லிங்க்கில், நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன்ல, அந்த லிங்க்லேயே உங்களுக்கு நம்மளுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷனுக்கான லிங்க்கு கிடைக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த ஆடியோவை கேட்டுக்கிட்டே அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்யுங்கள். உங்களுடைய விசுவலைசேஷன் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, தொடர்ந்து 42 நிமிட நடைக்காரர்களான அட்வான்ஸ் கோர்ஸ்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இடைவேளைக்கு முன்பாக நிறைய செய்திகளை நம்ம பார்த்தோம். இப்போது நாம் ஒரு கதை கேட்க போகிறோம். இந்த அற்புதமான கதை அப்படிங்கிறது அவங்க பொறாமை சம்பந்தப்பட்ட கதையாக சொல்லியிருந்தாலும் அதிலேயே அவங்க பேராசை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டாங்க. அந்த கதை முழுக்க முழுக்க பேராசையை உள்ளடக்கியதாகவே இருக்கிறது. ஏன்னா பொறாமை அப்படிங்கிறது நம்ம எப்பொழுதுமே யாரோடு பண்ணுவோம் அப்படின்னா, நான் பொதுவாக சொல்கிறேன், மனிதர்கள் யாரோடு பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னை விட உயர்வாக, தன்னை விட மதிப்பு வாய்ந்தவர்களாக, தன்னை விட தகுதி வாய்ந்தவர்களாக யாரை கருதுகிறார்களோ அவர்களோடு பொறாமைப்படுவார்கள். ஆனால் இந்த கதை அப்படிங்கிறது பேராசை அதனால தான் நான் இன்றைக்கி தலைப்பை கூட பேர் ஆசை அப்படின்னே வச்சுருக்கிறேன். ஸோ இந்த பேராசைக்காரர்களுக்கான ஒரு கதையை இன்றைக்கி நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருக்கிறார் சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அம்மா டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களையும் வேண்டுதல்களையும் இந்த நேரத்தில் வைக்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலையை அம்மா டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்போ வாங்க அவர்கள் அனுப்பி வைத்த அந்த கதையை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம்.
நம்ம வெற்றியை தடுக்கிறது எது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்களை நாம லிஸ்ட் அவுட் பண்ணலாம். அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பொறாமை குணம். இந்த பொறாமை குணம் இருக்கே அதுதான் நம்ம வாழ்க்கையோட முக்கியமான எதிரியே. ஏன் இப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒருத்தரை பார்த்து பொறாமைப்படும் போது நம்ம வேலைகளை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் போய் அவங்கள பத்தியே யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம். இதுக்கப்புறம் நம்ம வேலையை நாம எங்க செய்யறது சொல்லுங்க? கண்டிப்பா அது நம்ம வெற்றியை தடுக்கும் தானே. அத ஒரு கதையின் வடிவில பாக்கணும்னா இனிய கதைக்குள்ள போலாமா? ஒரு காட்டு பகுதியை ஒட்டி சின்ன கிராமம் ஒண்ணு இருந்துச்சு. அங்க ஒரு விவசாயி தன்னோட மனைவி மகனோட வசிச்சுட்டு வந்தாரு. விவசாயத்துல போதுமான வருமானம் இல்லாததால அந்த கிராமத்தை ஒட்டி இருக்க காட்டுக்குள்ள போய் பறவைகளை பிடிச்சிட்டு வந்து சந்தைக்கு எடுத்துட்டு போய் விற்பனையும் செய்வாரு. அவரோட மகனும் பள்ளி படிப்பை தான் படிச்சிட்டு இருக்கான். ஆனாலும் அந்த விவசாயி இந்த விவசாயத்தை பத்தியும் பறவைகளை பிடிக்கிற சில வழிமுறைகளையும் அவனுக்கு கத்து கொடுத்திருக்காரு. திடீர்னு ஒரு நாள் அந்த விவசாயிக்கு கடுமையான நோய் தாக்கியதால படுத்த படுக்கை ஆகிடுறாரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவரோட மனைவி அங்கங்க சில வீட்டு வேலைகளுக்கு போய் கணவனோட மருத்துவ செலவுகளையும் வீட்டு செலவுகளையும் பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த விவசாயி ஒரு முடிவெடுக்கிறாரு. அவரோட நிலமும் சில மாதங்களா விவசாயம் செய்யாம சும்மா தான் இருக்கு. அதனால அத போக்கியத்துக்கு விடலான்னு யோசிக்கிறாரு. சரின்னு அந்த நிலத்தோட பத்திரங்களை எடுத்துக்கிட்டு அந்த ஊர் பண்ணையார பாக்குறதுக்காக போறாரு. அந்த பண்ணையாரோ ஒரு பேராசை பிடிச்சவரு. அடுத்தவங்கள பார்த்து பொறாமைப்படக்கூடிய எண்ணமும் இருந்துச்சு. இது தெரியாம அந்த விவசாயோ அந்த பண்ணையார் கிட்ட போய் கேட்க, அவரோ இதுதான் வாய்ப்புன்னு அவரோட நிலத்தை எப்படியாவது தன்வசப்படுத்திக்கணும்னு நினைச்சு அந்த நிலத்தை குறைச்ச விலை கொடுத்து போக்கியதுக்கும் எடுத்துக்கிறாரு. அந்த நிலம் எப்படியும் 5 லட்சம் ரூபாய்க்கு போகும். ஆனா அந்த பண்ணையாரோ அதையும் இதையும் சொல்லி வெறும் 1 லட்சம் ரூபாய்க்கு அந்த நிலத்தை போக்கியத்துக்கு எடுத்திருக்காரு. இந்த விவசாயம் வேற வழி இல்லாம அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து தன் மனைவி கிட்ட கொடுக்கறாரு. பங்கஜம், ஏகப்பட்ட செலவாயிடுச்சு. நான் வேற இப்படி படுத்த படுக்கை ஆயிட்டேன். என்னால எந்த வேலைக்கும் போகவும் முடியல. நீயோ கஷ்டப்பட்டு 4 வீட்டுக்கு போய் வேலை செஞ்சு இந்த குடும்பத்தை பாத்துக்கிற. அதெல்லாம் என்னோட மருத்துவ செலவுகளுக்கே சரியா போயிடுது. இது இல்லாம பையனோட படிப்பு செலவும் இருக்கு. இதுக்கெல்லாம் அந்த பணம் பத்தாது இல்ல. அதனாலதான் நம்ம நிலத்தை நம்ம ஊரு பண்ணையாருக்கு போகியத்துக்கு விட்டுட்டேன். இந்தோ அவர் இந்த 1 லட்சம் ரூபாயை கொடுத்திருக்காரு. இந்தா இத வச்சு இந்த செலவுகளை பாத்துக்கோ. என் உடம்பு கொஞ்சம் தேறி வந்த பிறகு நானும் ஏதாவது ஒரு வேலைக்கு போறேன். அதுக்கப்புறம் அந்த பண்ணையாருக்கு கொஞ்சம் கொஞ்சமா பணம் கொடுத்து நம்ம நிலத்தையும் மீட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தத அவரோட மகனும் காதுல வாங்குறான். இந்த குடும்ப சுமைகளை கொஞ்சமாவது குறைக்கலாம் அப்படின்னு யோசிச்ச அவன் அப்பப்போ காட்டுக்கு போய் பறவைகளை பிடிச்சு அதை சந்தைக்கு எடுத்துட்டு போய் விற்பனையும் செய்வான். இப்படியே போய்கிட்டு இருந்த அவங்களுடைய வாழ்க்கையில திடீர்னு அந்த விவசாயி இறக்கவும் செய்யறாரு. சில வருடங்களும் போகுது. விவசாயியோட மகனும் தன்னோட படிப்பை முடிக்கிறான். தன்னோட தந்தை அடமானமா வச்ச நிலத்தை மீட்டெடுக்கலான்னு பண்ணையார பாக்கிறதுக்காக போறான். இவனை பார்த்த பண்ணையாரோ என்ன ஏதுன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இவனும் அந்த பண்ணையார் கிட்ட தான் வந்த விவரத்தை சொல்றான். பண்ணையாரே, என்னோட அப்பா சில வருஷங்களுக்கு முன்னாடி எங்க நிலத்தை உங்ககிட்ட அடமானமா போக்கியத்துக்கு விட்டிருந்தாரு. நீங்க எங்க அப்பா கிட்ட கொடுத்த 1 லட்சம் ரூபாய திரும்ப உங்ககிட்ட கொடுத்துட்டு எங்க நிலத்தையும் மீட்டெடுக்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லி முடிச்சதும் அந்த பண்ணையார் இவனை பார்த்து, என்னப்பா இப்படி சொல்ற? உங்க அப்பா சில வருஷங்களுக்கு முன்னாடியே அந்த நிலத்தை என்கிட்ட வித்துட்டாரு. அந்த நிலத்துக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பத்திரத்தை எடுத்து நீட்டுறாரு. அதை பார்த்த இவனுக்கோ என்ன செய்யறதுனே தெரியல. நம்ம அப்பா போகியத்துக்கு விட்டதா தானே சொல்லி இருந்தாரு. ஆனா இங்க வந்து பார்த்தா நிலம் அவரு பேர்ல இருக்கே அப்படின்னு யோசிச்சபடியே தன்னோட வீட்டுக்கு வந்து அங்க நடந்த விஷயங்களை தன்னோட தாய் கிட்டையும் சொல்றான். அதை கேட்டதும் அந்த தாய் அதிர்ந்து போனாங்க. அட, அந்த பண்ணையார் நம்மள இப்படி மோசம் பண்ணிட்டாரே. அவர்கிட்ட பண பலமும் இருக்கு, ஆள் பலமும் இருக்கு. நாமளும் ஏழைங்க. அவரை எதிர்த்து நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னு மனம் வருந்தியபடி பேசுறாங்க. அதுக்கப்புறம் ஊருக்குள்ள விசாரிக்கும் போதுதான் தெரியுது அந்த பண்ணையார் இந்த மாதிரி நிறைய பேர்த்த ஏமாத்தி பிறர் சொத்துக்களை தன் வசப்படுத்தினாருன்னு. உண்மையாவே அந்த பண்ணையார் விவசாயி கிட்ட பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வெத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கியிருப்பாரு. இப்போ அந்த வெத்து பத்திரம் தான் அந்த விவசாயியுடைய நிலம் இவர் பேருக்கு மாறி இருக்கு. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அந்த விவசாயியுடைய மகனும் அந்த பண்ணையாருக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்கணும்னு அதற்கான நேரத்தை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருந்தான். இவனும் வழக்கம் போல அந்த காட்டுக்குள்ள போய் பறவைகளை பிடிச்சு சந்தைக்கு எடுத்துட்டு போய் விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தான். அப்படி ஒரு நாள் காட்டுக்கு போகும்போது அவன் விரிச்ச வலையில அதிசய பறவை ஒண்ணு மாட்டி இருந்தது. அத பார்த்த இவனுக்கு ஒரே ஆச்சரியம். அட, இந்த பறவைய பாக்கிறதுக்கு இவ்வளவு அதிசயமா இருக்கே. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பறவைய பார்த்ததே இல்லையே. இது எந்த இனத்தை சேர்ந்த பறவையா இருக்கும்
அப்படின்னு யோசிச்சபடியே அந்த பறவையை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போய் தன் தாய்கிட்டையும் காட்டி கேக்குறான். அந்த தாய்க்கும் அதை பார்த்ததும் ஒரே ஆச்சரியம். அட, உண்மையாவே இது வித்தியாசமான பறவையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. அதனால இவனும் அந்த பறவைய சந்தைக்கு எடுத்துட்டு போய் விற்காம ஒரு கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு வைக்கிறான். என்ன அதிசயம், திடீர்னு அந்த பறவை அவனை பார்த்து பேச ஆரம்பிச்சிடுச்சு. அதை பார்த்த இவனுக்கு பேரதிர்ச்சியா இருந்தது. அட, இந்த பறவை எப்படி பேசுது? பறவைகளால பேசக்கூட முடியுமா என்ன அப்படின்னு யோசிக்கிறான். அதை கண்டு அவனோட தாயும் அதிர்ந்து போறாங்க. அந்த பறவைய பார்த்து, பறவையே, உன்னால எப்படி பேச முடியுது அப்படின்னு கேக்குறான். அப்போ அந்த பறவை சொன்னுச்சு, நான் அந்த பண்ணையார் வீட்டுல இருந்த பறவை. அங்க என்ன மாதிரியே இன்னும் நிறைய பறவைகள் இருந்தது. அந்த பண்ணையார் ஒரு பேராசை பிடிச்சவர். எங்களை மாதிரி பறவைகளுக்கு பேசுறதுக்கு பயிற்சி கொடுத்து நல்ல விலைக்கு வெளிநாடுகள்ல எங்களை வித்துடுவாரு. இப்படியே என் கூட இருந்த சில நண்பர்களையும் வித்துட்டாரு. அதனாலதான் நான் அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு அந்த பறவை சொன்னதும் இவனுக்கு இன்னும் ஆச்சரியமாயிடுது. பறவையே, நீ சொல்றது எல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க, நான் எதுக்காக பொய் சொல்லணும்? சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த பண்ணையார்கிட்ட உங்க அப்பா அவர் நிலத்தை போகியத்துக்கு அந்த பண்ணையார் கிட்ட கொடுத்து அதற்கு ஈடா 1,00,000 ரூபாய் வாங்கினாரு. அப்போ அந்த பண்ணையார் உங்க அப்பா கிட்ட வெத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கினாரு. அந்த பத்திரத்துல அவர் நினைச்ச மாதிரி எல்லாம் எழுதிக்கிட்டாரு அப்படின்னு அந்த பறவை சொல்ல சொல்ல இவன் ஆச்சரியத்துல உறைஞ்சே போயிட்டான். மேலும் அந்த பறவை அவன் கிட்ட இப்படி சொன்னுச்சு, நண்பா, நான் உனக்கு நிச்சயமா உதவி செய்யறேன். அந்த பண்ணையார் இது போல நிறைய பேரை ஏமாத்தி நிறைய சொத்துக்களை தன் வசப்படுத்திக்கிட்டாரு. இதனால எத்தனையோ குடும்பம் அழிஞ்சு போயிருக்கு. அவரோட பொறாமை குணமும் பேராசையும் தான் அவர் செய்யற இந்த தப்புகளுக்கெல்லாம் முக்கியமான காரணம். அன்னைக்கு ஒரு நாள் நீ பண்ணையார தேடி வந்து உன்னோட பத்திரத்தை கேட்கும் போது அவர் உன்கிட்ட சொன்ன விஷயங்களை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். உனக்கு உதவி செய்யணும்னு தோணுச்சு. அதனாலதான் அவருக்கு தெரியாம அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுது. இவனும் அந்த பறவை சொன்னதை கேட்டு தன்னோட நிலத்தை மீட்டெடுக்கணும்னு முடிவெடுக்கிறான். தீவிரமா யோசிச்ச பிறகு அதற்கான திட்டத்தையும் போடுறான். அதுக்கப்புறம் அந்த பறவை கிட்ட, பறவையே, நீ இப்பவே பண்ணையார் வீட்டுக்கு போ. அவர் கண்கள்ல படாத படிக்கு ஒரு இடத்துல மறைஞ்சிருந்து அவரை கண்காணிச்சிட்டு வா. அவர் பண்ண போற சூழ்ச்சிகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அந்த பறவையும் அதன்படி பண்ணையார் வீட்டுக்கு போய் ஒரு இடத்துல மறைஞ்சிருந்து அவர் பண்ணிட்டு இருக்க சூழ்ச்சிகளை தெரிஞ்சுக்கிட்டு இவன் கிட்ட வந்து சொல்லுது. இவனும் ஒரு சாது போல வேஷம் போட்டுட்டு அந்த ஊருக்குள்ள வரான். மக்கள் ஒவ்வொருத்தரா வந்து இவனை வணங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவன் அந்த பண்ணையார் செய்ய இருக்க அந்த சூழ்ச்சிகளை பத்தி சொல்றான். அதை கேட்ட மக்கள் அதிர்ந்து போறாங்க. இவன் சொன்ன மாதிரியே அந்த பண்ணையாரும் சில சூழ்ச்சிகளை செய்ய மக்கள் மத்தியில இப்போ வசமா மாட்டிக்கிட்டாரு. அங்க வந்த மக்கள் கூட்டம் அவரை கையும் களவுமா பிடிச்சிடுது. அதன் பிறகு அங்க வந்த பஞ்சாயத்து தலைவரோ அதற்கான தண்டனையையும் கொடுக்கிறாரு. இதே போல ஒவ்வொரு முறை அந்த பண்ணையார் மத்தவங்களை ஏமாத்துறதுக்கு திட்டம் போடும் போதெல்லாம் இந்த பறவை அதை கேட்டுட்டு வந்து இவன் கிட்ட வந்து சொல்லும். இவனும் ஊருக்குள்ள சாது மாதிரி வந்து அந்த பண்ணையார் போட்டு வச்சிருக்க திட்டத்தை ஊர் மக்கள் கிட்ட சொல்லுவான். அந்த பண்ணையாரும் அவர் திட்டத்தை நிறைவேற்ற ஊர் மக்கள் கிட்ட வசமா மாட்ட அந்த பஞ்சாயத்து தலைவரும் அதற்கான தண்டனையை கொடுப்பாரு. இப்படி ஒவ்வொரு முறை அந்த பண்ணையார் திட்டம் போடும் போதெல்லாம் அந்த திட்டத்தை முறியடிக்கும் விதமா இந்த விவசாயியுடைய மகனும் ஊர் மக்கள் கிட்ட சொல்லி அவரால் ஏமாத்தப்பட இருந்த மக்களை அந்த சதியில இருந்து காப்பாத்தி அவர்களோட சொத்தையும் மீட்டு கொடுக்க வழிவகுப்பான். இப்போ அந்த பண்ணையார பத்தி அந்த ஊர் முழுக்க நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. அந்த பண்ணையாரோட பேர், புகழ், பணம், அந்தஸ்துன்னு எல்லாமே சுக்குநூறா போயிடுச்சு. இந்த சமயம் அந்த விவசாயியுடைய மகன் ஊர் தலைவரை பார்த்து நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி தன்னோட தந்தைய அந்த பண்ணையார் ஏமாற்றிய விஷயத்தையும் சொல்றான். இந்த ஊர் தலைவருக்கு தான் அந்த பண்ணையார பத்தி நல்லா தெரியுமே. அதனால இவனோட சொத்தை அந்த பண்ணையார் கிட்ட இருந்து மீட்டும் கொடுத்துட்டாரு. அந்த பண்ணையாருடைய பேராசையும் அடுத்தவங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய குணமும் தான் அவரோட இந்த நிலைமைக்கே காரணம். பொதுவா நம்ம வாழ்க்கையில ஆசைப்படுறது தப்பு இல்லை, ஆனா பேராசைப்படுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த பேராசை நமக்கு எப்படி ஏற்படும் தெரியுமா? மற்றவங்களை பார்த்து பொறாமைப்படும் போதுதான். நம்ம கிட்ட இருக்கிறத வச்சுட்டு வாழ பழகிக்கிட்டாலே நம்ம வாழ்க்கை சந்தோஷமா தான் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு மற்றவங்களை பார்த்து பொறாமைப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமா பேராசையா மாறி நம்ம வாழ்க்கையில இருக்க ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் குறைச்சிடும். நன்றி அம்மா டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து அவர்கள் அனுப்பி வைத்த அந்த கதை பேராசை அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த கதையை கொண்டு போன விதம் அப்படிங்கிறது எனக்கு நன்றாக இருந்தது. அந்த கதை சொல்லி அப்படிங்கிறவங்க
அழகாக அந்த கதையை சொல்லிகிட்டே போனாங்க. ஏன்னா அந்த கதை சொல்லி அப்படிங்கிறவங்க ஒரு விவசாயி அப்படிங்கிறதோடு நிறுத்தாமல், அந்த விவசாயி காட்டுக்கு போய் பறவையை பிடிக்கக்கூடிய ஒரு தொழில் செய்பவர் அப்படிங்கிற மாதிரி கூடுதலாக சொன்னாங்க. ஏன்னா கதை நீண்டு கொண்டே போகும் பொழுது, ஏன் அந்த காட்டுக்கு போய் அந்த பறவையை பிடிக்கக்கூடிய ஒரு செயலை செய்தார்கள் அப்படின்னு தோணும். அப்படி தோணும் பொழுது அந்த கதையோடைய முடிவில் அந்த பறவையின் வாயிலாக ஒரு விடிவு கிடைப்பது போல் கொண்டு போய் சேர்த்துருந்தாங்க. இந்த கதை நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்திருக்கும். ஏன்னா கதை சொல்லியும் ரொம்ப நேரம் கதை சொன்னாங்க. அந்த கதையில் அப்படியே நம்மளை கூட்டிக்கிட்டே போனாங்க. ஒவ்வொரு காட்சியும் நமக்கு வந்து அப்படியே அப்போது அந்த விவசாயி அப்படிங்கிறவர் எப்படி இருந்திருப்பார் அப்படின்னும், அவருக்கு நோய் அப்படிங்கிற போதும், அவங்க குடும்பம் கஷ்டப்படும் பொழுதும், அவர்களது மகன் படித்து வந்து அவன் மீண்டும் வந்து அந்த பண்ணையார் இடத்தில் பேசுவதும், அந்த பண்ணையார் வந்து கேட்பதும் அப்படின்னு அந்த காட்சிகள் அத்தனையுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு சினிமாவை போல் நமக்கு ஒரு படக்காட்சியாக மனதில் ஓடியிருக்கும். இது கதை சொல்லுபவர்களுக்கு ஒரு திறமை இருக்கணும். அந்த திறமையின் வாயிலாக தான் இந்த மாதிரியெல்லாம் நம்மளை வந்து அங்கே அழைத்து செல்ல முடியும். அப்படி அழைத்து செல்லும் பொழுது நேரம் போனது கூட நிறைய நேரங்களில் தெரியாது. அவ்வாறாக இன்றைக்கி அந்த கதை சொல்லி அப்படிங்கிறவங்க அற்புதமாக அந்த கதையை சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சிம்பிள். அந்த கதையை நம்ம இப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு பண்ணையார், அந்த பண்ணையாருக்கு ஊரில் உள்ளவங்களுடைய நிலத்தை எல்லாம் கைப்பற்றணும். அதான் அவருடைய பெரிய பேராசை. அந்த நிலையில் வந்து ஒரு ஏழை விவசாயி, அந்த ஏழை விவசாயிக்கு ஒரு நோய் வருகிறது. நோயின் தாக்கத்தினால அவங்க குடும்பம் அப்படிங்கிறது கஷ்டப்படுகிறது. இப்போது மகனுக்கும் வந்து விவசாயம் அப்படிங்கிறதும் பார்க்க முடியல. அதோடு சேர்த்து அவர் வந்து அந்த பறவையை பிடிக்கக்கூடிய ஒரு தொழிலையும் கற்றுக் கொடுக்குறார். அவன் பள்ளிக்கு போய் கல்லூரிக்கு போய் அவன் வந்து அந்த வேலைகளை செய்து கொண்டிருந்தால் கூட அவருடைய நோய்க்கு உதவிகரமாக இருக்க வேண்டிய அவரது மனைவி வீட்டு வேலைகளுக்கு சென்று அவருடைய நோயை வந்து போக்கும் விதமாக சம்பாதிக்கிறாரு. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து அவருக்கே தெரியுது, இதெல்லாம் வைத்து வந்து நம்மளுடைய குடும்பத்தை காலம் தள்ள முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய நிலத்தை கொண்டு போய் அடகு வைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அந்த பண்ணையார் இடத்துல போய் கேட்குறாரு. அந்த பண்ணையாரும் வந்து ஒரு வெத்து பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டு அந்த விவசாய இடத்தில் வந்து 5 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள அந்த நிலத்திற்கு, அதாவது அடமானத்திற்கே உள்ள நிலத்திற்கு 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. ஸோ இருப்பினும் அந்த குடும்ப சூழலுக்காக அவர் வந்து வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வந்து தன்னுடைய மனைவியிடம் கொடுத்து அந்த விஷயத்தை சொல்கிறாரு. இதை மகனும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் அந்த விவசாயியும் இறந்து விடுகிறார். இப்போது மகன் பெரிய நபராகி அந்த பண்ணையார் இடத்தில் போய் அந்த 1 லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு நிலத்தை மீட்கலாம் அப்படின்னா, எப்போ உங்கள் அப்பா 10 லட்சம் ரூபாய்க்கு என்கிட்ட நிலத்தை விற்றுட்டாரு, இந்த பாரு பத்திரம் அப்படின்னு சொல்லி பத்திரத்தை காட்டுறாங்க. ஸோ அந்த பையனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அம்மாட்ட வந்து சொல்கிறாரு. ஸோ அம்மாவுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா அவர்களிடம் ஆள்பலம் இருக்கிறது, பணபலம் இருக்கிறது அப்படிங்கிறத மனதில் கொண்டு அவங்க அமைதியாக இருக்கிறாங்க. இருப்பினும் பறவையாவது பிடித்து வியாபாரம் செய்யலாம்னு போய் அந்த மாதிரி ஒரு பறவையை பிடித்து வரும்பொழுது அந்த பறவை வந்து பேசுகிறது. அதிசய பறவையாக இருக்கிறது. அந்த அதிசய பறவையின் வாயிலாக அவர் புரிந்து கொள்வது அப்படிங்கிறது அந்த பண்ணையார் அப்படிங்கிறவர் அந்த பறவைக்கு எஜமானராக இருந்திருக்கிறார். நிறைய பறவைகளுக்கு வந்து பயிற்சியின் வாயிலாக பேச கற்றுக் கொடுக்குறார். அதை வந்து நல்ல விலை உயர்ந்து விற்கிறார் அப்படிங்கிற தகவல் தெரியுது. இப்போ அந்த பறவை வந்து அங்கே நடந்த அத்தனை சம்பவங்களையும் அந்த இளைஞனிடத்தில் சொல்லுது. உங்கள் அப்பா எப்படி கொண்டு வந்தார், என்ன செஞ்சார், வெத்து பத்திரத்தில் எப்படி கையெழுத்து வாங்கினாங்க அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் சொல்லுது. ஸோ இவன் பார்த்து ஆச்சரியப்படுறான். ஸோ அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா, இதுக்கு ஒரு திட்டம் போடுறான். நீ போய் அந்த பண்ணையார் இடத்துல இருந்து அங்கே செய்யக்கூடிய சூழ்ச்சிகளை என்னிடத்தில் வந்து சொல்லு, நான் அந்த பண்ணையாரின் சூழ்ச்சிகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன்னு. ஸோ ஒரு சாதுவை போல் ஊருக்குள்ளே போகிறான். ஊருக்குள்ளே போய் எல்லா மக்களும் அவரை வந்து தரிசிக்கிறாங்க. அப்போது அந்த பண்ணையார் செய்யக்கூடிய ஒவ்வொரு சூழ்ச்சியாக சொல்ல சொல்ல மக்கள் கண்டுபிடித்து அந்த பண்ணையாரை கையும் களவுமாக பிடிக்கிறார்கள். இப்போ ஊர் தலைவர் இடத்தில் போய் இவன் வந்து சாதாரண அந்த இளைஞனாக போய் இந்த விஷயத்த சொல்கிறான். இவன் செய்திருக்க வாய்ப்பு இருக்குது இந்த பண்ணையார் அப்படின்ட்டு அந்த நிலத்தை பறித்து இவர்களிடத்தில் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கதை போய் முடிந்தது. கிட்டத்தட்ட ஒரு சிசிடிவி போல் அது எங்கும் போனாலும் அவரை பின்தொடர்வதை போல் அந்த பறவை அப்படிங்கிறது செய்து இவருக்கு நல்வழியை காட்டியது அப்படின்னு அந்த பேராசை கதை அப்படிங்கிறது தெரிந்தது. பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிறத சிறுபிள்ளையிலேருந்தே நம்ம கேட்டுக்கிட்டே வந்திருப்போம். சிறுபிள்ளை அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு அற்புதமான தருணம். இப்போது என்ன அற்புதமான தருணம் அப்படின்னா, நம்மளோடு இணைந்து பயணிக்கக்கூடிய சகோதரி டைகர் சுமிதா ஃப்ரம் சென்னை, அவங்களுடைய குழந்தைக்கு இன்றைக்கி வந்து பிறந்தநாள். ஸோ அவங்க நம்மளுடைய அறக்கட்டளைக்கு நன்கொடையை வழங்கி குழந்தையை ஆசீர்வதிக்குமாறு கேட்டிருந்தாங்க. குழந்தை டைகர் அக்ஷரா அவங்களுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துகள். நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் எண்ணிய மாதிரி நடக்கணும், நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கணும், உங்களுடைய படிப்பு, உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தகுதி எல்லாம் மென்மேலும் வளரணும். அதுக்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் உங்களுக்கு பிரபஞ்சம் துணை நிற்கணும். நீங்கள் நினச்சது மாதிரி உங்களுடைய வாழ்க்கை அமையணும். உங்களுடைய தாய் தந்தையர்களுடைய
பணிகளும் தொழில்களும் வேலைகளும் சிறந்து இருக்கணும். அதன் வாயிலாக நீங்கள் இன்னும் 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 மென்மேன்றும் உயர்ந்து நீங்கள் நீடூழி வாழ எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன். நம்ம டைகர் கிளப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அந்த குழந்தை டைகர் அக்ஷரா அவங்களுக்கு உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து அந்த குழந்தையை ஆசீர்வதிக்குமாறு அன்போடு கேட்டு, சகோதரி டைகர் சுமிதா ஃப்ரம் சென்னை அவர்களுக்கும் நம்மளது நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, உங்களுடைய வாழ்த்து செய்திகளை நீங்கள் தட்டச்சு செய்யுமாறு அன்போடு கேட்டு, ஏன்னா இந்த அற்புதமான தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் எப்பொழுதாவது தான் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து கிடைக்கும் பொழுது நம்ம வாழ்த்தணும், வாழ்த்தி நம்ம மகிழணும். அந்த உங்களுடைய முகம் தெரியாத அந்த குழந்தை உங்களுக்கு நன்றி சொல்லணும். அதுதான் இந்த தருவாயில் நான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். இந்த அற்புதமான தருணத்தை தொடர்ந்து நம்மளுடைய 42 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷனை செய்து இன்றைய நாளை தொடங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு வெற்றி பரிசு கிட்டட்டும். இன்றைய நாளில் உங்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், உங்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், உங்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், உங்களுடைய தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், உங்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களையும் வேண்டுதல்களையும் வைத்து மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.